வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப எல்லோரும் ஓரணியில் ஒன்று திரள வேண்டும் என்றால் சீட்டு விவகாரத்தில் விட்டுக் கொடுப்பது அவசியம் என பாமக பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். பாமக சார்பில் சென்னையில் வருகின்ற 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இளைஞர் சங்க பொதுக்குழுவிற்கு செல்வதற்காக சிவகாசியில் இளைஞர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையிலும் மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞர் சங்க செயலாளர் PV செந்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்பு சாத்தூரிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் திலகபாமா முன்னிலையில் பாமகவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக பொருளாளர் திலகபாமா, தமிழக அரசியல் கட்சிகளையே அதிகமான இளைஞர்களை கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி என்றும் தேர்தலை சந்திக்க இளைஞர்களை தயார் செய்வது மிக மிக முக்கியம் என்பதால் அன்புமணி தலைமையில் இளைஞரணி கூட்டம் நடைபெற உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், மாம்பழ சின்னம் பாமக தலைவர் அன்புமணி கையில்தான் இருக்கிறது என்றும், மாம்பழ சின்னம் குறித்து உரிமைகள் நீதிமன்றத்தில் யார் வழக்கு தொடுத்தாலும் அதற்காக போதுமான ஆவணங்கள் அன்புமணியிடம் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். தேர்தலில் போட்டியிட கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறுவது என்பது பெரிதல்ல. திமுகவை வீட்டுக்கு அனுப்ப எல்லோரும் ஓரணியில் ஒன்று திரள வேண்டும் என்றால் இதில் விட்டுக் கொடுப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு கட்சியின் உயிர்நாடியாக இருப்பது இளைஞரணி. அந்த இளைஞரணி பொறுப்பு நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவதும் அவர்கள் மக்களிடையே ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து அவர்களுக்கு திட்டமிடல்களை சொல்வதற்குமாக நடைபெற இருக்கிற பொதுக்குழுவிற்கு அத்தனை பகுதிகளிலிருந்தும் இளைஞர்கள் பெருந்தரலாக வருகை தர இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற கட்சியிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த வகையில் இந்த இளைஞரணி கூட்டம் பொதுக்குழு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. தேர்தலை சந்திப்பதற்கு இளைஞர்களை தயார் செய்வது மிக மிக முக்கியம் என்று கருதுவதால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற இருக்கிறது. பாமக கேட்கறதா 60 தொகுதியும் கேட்போம். ஆனால் கூட்டணியில் இன்னைக்கு முக்கியமான நாங்கள் நினைக்கிறது எத்தனை தொகுதிகள் பெறுவது என்பது முக்கியமல்ல. திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எல்லோரும் ஓரணியில் ஒன்று திரள வேண்டும். அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்தல்கள் மிக மிக அவசியம். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொகுதி எண்ணிக்கையை பற்றி இதுவரைக்கும் பேசவில்லை. காரணம், எல்லோரையும் ஒரு குடையில் ஒருங்கிணைப்பதற்கான வேலைகளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம்.